என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். கிரக மாளிகா யோகம். இந்த நம்மளுக்கு முன்னாடி மூத்த ஜோதிடர்கள்லாம் அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க. அது இருக்கட்டும், நானும் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் கொஞ்சம் இதெல்லாம் கருத்துலாம். இருந்தாலும் ஜாதக அலங்காரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். என்கிட்ட இருக்கிறது ஜாதக அலங்கார புக்கு இதுதான். இதில் நர்மதா பதிப்பகம், அது டாக்டர் சி மகாலட்சுமி அவர்கள் அதுக்கு உரை எழுதியிருக்காங்க வடமொழியிலேருந்து. அதை பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நிதானமாக. ஏன்னா கிரக மாளிகா யோகனா சில பேர் சில கருத்தை சொல்கிறாங்க. ஜாதக அலங்காரம் என்ன சொல்லுது? நர்மதா பதிப்பகம் டாக்டர் சி மகாலட்சுமி அவங்க உலக தமிழாராய்ச்சி அவங்க எழுதியிருக்காங்க. பார்ப்போம். அவங்க வடமொழி அவங்க கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் பார்ப்போம். நமக்கு லக்னம் முதல் தொடர்ந்து 7 வீடுகளில் கோள்கள் இருந்தால் வல்லகி யோகமாகும். சரிங்களா? லக்னம் முதல் நீங்கள் பிறந்த ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம் இருக்குது. வேறு எந்த கட்டத்தையும் பார்க்க வேணாம். தசை வர்க்கம் அது இதெல்லாம் பார்க்க வேணாம். நான் சொல்கிறது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி கட்டம்னு எழுதியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேன்னு நவாம்ச கட்டம்னு எழுதியிருக்கோம். நீங்கள் நவாம்ச கட்டத்தை பார்க்க வேணாம். இந்த ராசி கட்டத்தை மட்டும் பாருங்கள். அதில் லான்னு போட்டிருக்கோம். லக்னம் இப்படி போட்டு இந்த கிராஸை கோடு போட்டிருப்பாங்க. அதால் லக்னம். அங்கேருந்து தொடர்ந்து 7 வீட்டில் கோள்கள் வரிசையாக இருந்தால் அது வல்லகி யோகம் அப்படின்னு ஜாதக அலங்காரம் சொல்லுது. சரி, அதன் பலனாவது நன்மைகளை உடையவன். அதனுடைய பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. இப்போ வல்லகி யோகம் இருக்குது, அதுக்கு என்னையா செய்யும் நீ வாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னாக்கும் அது என்ன செய்யும் அப்படின்னாக்கு நன்மை என்ன செய்யும்னாக்கும் நன்மைகள் உடையவன், உற்சாகி, எப்பவுமே சுறுசுறுப்பாக அவரெல்லாம் உற்சாகமாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், சிறந்த நீதிமானாம்ப்பா, நல்ல நீதிமான வாழ்வார், நீதிமான், தானம் தர்மங்கள் செய்வானா, புண்ணியவான், செயல்களை செய்வான். அந்த புண்ணிய காரியங்களுக்குள்ள புண்ணியம்லாம் தானம் தர்மம் புண்ணியம்லாம் இதெல்லாம் செய்வானா, அறிவாற்றல் உடையவன். சூப்பர். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது இப்படி பிறந்திருந்தால் எடுத்து பாருங்கள். ரொம்ப அறிவாற்றல், சிறந்த பேச்சாளன், செயல் வீரன், கல்விமான், அப்புறம் சமர்த்தான். இந்த பெரிய சாமர்த்தியசாலி அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியமான காரியங்களை செய்யக்கூடியவன், நல்லொழுக்கம் உள்ளவன், அப்புறம் நிலைத்த யோகத்தை உடையவன். அப்படி நிலைத்த யோகம், அந்த யோகம் கம்மி இல்லாமல் நிலையான யோகத்தை உடையவரா, இந்த மாதிரிலாம் சொல்லுது. சரி, அதுக்கு கருத்துரை அதுக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, லக்னம் முதல் 7 வீடுகளில் தொடர்ந்து கோள்கள் இருப்பதால் ஏற்படும் நற்பலனை பற்றி கூறுகிறது. அந்த தொடர்ந்து 7 வீட்டில் இருக்குல்ல கோள், அதோடைய நல்ல பலன்களை இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்படியே வந்துடுவோம். அந்த விரிவாக கொஞ்சம் பார்க்கணும்ல. நீ வரல சொல்லிட்டியா, சரி கொஞ்சம் விரிவாக சொல்கிற அப்படின்னாக்க அதுக்கு விரிவு உரையும் எழுதியிருக்காங்க. அது என்னென்னா, ஜனன லக்னம் முதல், நீங்கள் பிறந்த காலத்தில் லக்னம் முதல் ராசிக்கு முன்னும் அல்லது பின்னும் பாருங்களேன். இப்போ லக்னம் எடுத்துக்கலாம். இப்போ முதல் லக்னம் லான்னு போட்டால் லக்னம், சந்திரன் போட்டிருக்கு, 2 எழுத்தான் போட்டிருப்பாங்க. சா இந்து சந்த் அப்படின்னு போட்டிருக்கோம். சந்திரன் நிற்கிறதா ராசி. அப்போ ராசிக்கும் லக்னத்துக்கும் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ, இந்த முன்னாடினா வலது பக்கமாக வர்றது, நம்ம கிளாக் கடிகார முள் எப்படி போகுது அந்த மாதிரி எடுத்துங்க. முன்னாடி வர்றது முன்னாடி, பின்னாடினா லக்னத்துக்கு இடது பக்கமாக, ராசி லக்னத்துக்கு, அதான் பின்னாடியும் முன்னாடியும். இப்படி தொடர்ந்து முன்னும் பின்னும் உள்ள வீடுகளில் வரிசையாக மாலை போல தொடர்ந்து கோள்கள் இருந்தால் அதற்கு கிரக மாளிகா யோகம். வந்துருச்சுங்களா? புரியும் நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் நிறுத்தி தான் சொல்கிறேன். சரி என்று பெயர். இந்த யோகம் வல்லகி யோகமாம். அதுக்கே கிரக மாளிகா யோகத்துக்கு இன்னொரு பேர் வல்லகி யோகம்.
அடுத்து வந்து என்ற பெயரில் இருக்கும், அதில் ஒரு பெயரில் இருக்குது கூறப்படுகிறது. இதன் வஜ்ர யோகம், அடுத்து வஜ்ர யோகம்னு சொல்லுவாங்க, அதே வேணும் என்றும் கூறுவார்கள். அப்போ இப்படிலாம் இருந்தால் நல்லவன் செல்வந்தன் இளமையிலும் மூப்பிலும். பாருங்களேன், இந்த மாதிரி கிரகமாளிகா யோகம், வல்லகி யோகம், வஜ்ர யோகம் அப்படின்னு இந்த யோகத்துக்கு பேர் 3 யோகத்தை சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் இளமையிலும், இந்த சின்ன வயசுலையும் சிறிய பிராயத்திலையும், அதான் இளமையிலும் இளம பருவத்திலையும் முதுமையிலையும். அப்போ முதுமை அப்படின்னு எடுத்துனா 40 வயசுக்கு மேலே அதனால் இப்போல்லாம் முதுமை தான் சொல்கிறாங்க. எல்லாமே என்னை மாதிரி தாடிகள்லாம் நடச்சிடுறாங்க. எனக்கு 52 வயசு ஆகுது, இப்போ டை அடிச்சுக்கிறாங்க, அது வேறு. சரி, முதுமை அப்படின்னு எடுத்தால் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 40 வயசுக்கு மேலேயே இருந்தாலே இளமையில் முதுமையின் இளமை அப்படிங்கிறாங்களா? 40 வயசுக்கு மேலே போயிட்டாலே முதுமை. அப்போ இளமையிலும் முதுமையிலும் 20 வயசுக்கு முன்னாடியும் 40 வயசுக்கு மேலேயும் நன்றாக இருப்பார்கள், தனம் நல்ல செல்வந்தனாக இருப்பார்கள். அப்போ பாக்கி உள்ளது 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இல்லையா, வறுமையில் இருப்பார்கள். ஆஹா, இப்போ தானே ஐயா குண்டை தூக்கி போடல, நான் போடல, இங்கே வந்து சொல்கிறாங்க ஜாதக அலங்காரத்தில். நான் வேணா அந்த இது வேணா இது இருக்கு. அப்போ வறுமை உடையவன் என்பன இதற் பலனாகும். வறுமையாக இருப்பாங்களாம், அதாவது இளமையிலும் முதுமையிலும் நல்லவன் செல்வந்தன், இளமையிலும் முதுமையிலும் செல்வந்தனாக, நடுவயதில் வறுமையில் உடையவன். சரி, கொஞ்சம் கஷ்டம், ஏற்றத்தளவுகள் இருக்கத்தானே செய்யணும். அடுத்து என்ன சொல்லுது, இந்த வஜ்ர யோகத்தில் சூரியன் முதலாக, நல்லா நிறுத்தி சொல்கிறேன், இந்த நான் சொன்ன கிரக மாளிகா யோகம், வல்லவி யோகம், இந்த வஜ்ர யோகம், இந்த வஜ்ர யோகத்தில் சூரியன் முதலான 7 கோள்களும், எல்லா கோளுமே அப்படிலாம் இருக்கானா இருந்திருக்கும். எனக்கு இன்னும் என் அனுபவத்தில் இன்னும் ஜாதகம் எதுவும் நான் பார்க்கல. சரி, இருந்திருக்கும் எப்போயாவது வருஷத்தில். சரி, 7 கோள்களும் ஸ்திர ராசிகள் நின்றால் அது கர்ம யோகம் எனப்படுகிறது. இந்த ஸ்திரம் அப்படின்னாக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்திரம் அப்படின்னா நான் சொல்கிறேன் பார்த்துக்கங்க. ஸ்திரங்கிறது வந்து ரிஷப ராசி 1, ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசியும் ஸ்திர ராசி. அப்போ இந்த ஸ்திர ராசியில் இந்த 7 கோள்களும் இருந்தால் நின்றால் கர்ம யோகம் அதுக்கு பேர். சரி, அப்போ இந்த பலன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமனா தூய்மையானவன். சூப்பர், பாருங்களேன், 7 கோளும் இந்த ஸ்திர ராசியில் இருக்கும் பொழுது, நான் சொன்ன 4 ராசிலையும் நான் மீண்டும் கூட சொல்கிறேன். இந்த ஸ்திரங்கிறது ரிஷபம் 1, சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசியில் இருந்தால் தூய்மையானவனும், தருமன் தூய்மையானவன், அன்பு உள்ளவன். நீங்கள் எடுத்து பாருங்கள், யாருக்காவது உங்கள் வீட்டில் யாருக்காவது ஜாதகம் இருக்கலாம், நண்பருக்கு இருக்கானு, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா ஜாதக அலங்காரம் போய் சொல்லாது. பார்ப்போம். சரி, அடுத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 கோள்களும் இந்த உபயத்தில் நின்றால் அது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஊனமாக, கொஞ்சோண்டு உடலில் ஏதாவது ஊனமாக இருக்கும். சரி, இருந்தாலும் செல்வன், பணத்துக்கு குறைவு இருக்காது, செல்வந்தன், செல்வன், அறிஞன். அப்போ செல்வமும் இருக்கும், அறிவாளியாகவும் இருப்பான். இதன் பலன். சரி, இந்த உபயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்லிடலாமா? இப்போ உபய ராசி என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசியும் உபயம். இப்போ இதில் இருந்தால், இது ஜாதக அலங்காரம் சொல்லுது உடல் ஊனம்னு, சிலப்போ அதில் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், அது அளவுகள் அது மாதிரி பார்த்துக்கலாம். உடல் ஊனம், செல்வன், அறிஞன் என்பவை இதன் பலனா. சரிங்களா? அடுத்து பார்த்துருவோம். 7 கோள்களும் சரத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பேர் என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சசி யோகம். இந்த உபயத்தில் இருந்த யோகத்தை பற்றி நான் சொன்னேன், நலயோகம் அதுக்கு பேர் நலயோகம். இதுக்கு சரத்தில் நின்றால் சசி யோகம்.
இந்த 7 கோள் நிற்கும் போது அதுக்கு பேர் சசி யோகம். 7 கோள்களும் எங்கே நிற்கினால் சரராசி. சரம்னா எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லிடலாம். மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த ராசி வந்து ஸ்தர ராசி. இந்த சரத்தில் 7 கோளில் நிற்கும்போது அதுக்கு பேர் சசி யோகம். அப்போ வெகு தூரம் நடத்தல். அப்போ எவ்வளோ தொலை வேணாலும் அவர் வாட்டு நடந்துக்கிட்டே இருப்பார். வைராக்கியம் பிடிச்சவர். சரம்னா அப்படியே என்ன இருந்தாலும் அவர் வாட்டு. அபிமானம், ரொம்ப அபிமானமாக, பெரிய அபிமானமானியா அப்படிங்கிறாங்களா, அது மாதிரி அபிமானம். இந்த சுற்றத்தாரை வெறுத்தல். இந்த பக்கத்தில் இருக்கவங்கலாம் எரிஞ்சு விடுவாங்க கொஞ்சம் கோபமாக. சரந்தானே, அதுக்கு ஒரு பிடிவாத குணம் நிறையா இருக்கும். வெறுத்தல். வெளிநாடில் போய் இந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்வாங்கள். அப்போ சுற்றத்தாரை வெறுத்துட்டாங்கன்னா, சொந்த பந்தத்தை வெறுத்தாக்கா அடுத்து எங்கே அடைக்கலாமா? வெளிநாட்டில் தானே போய் வாழ்வாங்க, அங்கே போய் வாழ்வாங்களாம். இதெல்லாமே ஜாதக அலங்காரம் சொல்லுது, செக் பண்ணலாம். சரிங்களா? இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து 5 வீடுகளில் கிரகம் இருந்தால், அதுக்கும் இந்த கிரக மாளிகா யோகம் இருக்குல்ல, 5 வீடில் அப்படி இருந்தால் என்னான்னு அதையும் பார்த்துருவோம். இது ஜனன இலக்கணம் முதல்ல தான். 6 வீடுகளில் வரிசையாக, முதல் 7 வீடுகளில் சொல்லியிருந்துச்சு. இப்போ 6 வீடுகளில் கோள்கள் இருப்பது அது என்ன யோகம்னா சக்கரதாரா யோகமா. சக்கரதாரா யோகம். இந்த யோகம் தரும் பலன் என்னத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்து விளங்கும் அரசனா. இப்போ அரசனை போய் எங்கே பார்க்குறது, எல்லாமே மந்திரி அப்படித்தானே இருக்காங்க. அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு தலைவன் அப்படி எடுத்துக்கலாம், ஒரு ஊருக்கு தலைவன். அந்த தலைவனாக இருந்தால் அது சொல்ல எனக்கு வாய்வார், அதாவது நல்லவன், நல்ல தலைவன் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்தவங்க சொத்துக்கு ஆசையப்படாமல் இப்போலாம் பார்க்குறது கஷ்டம், அது வாயை வடக்கி பேசணும். சரி, இந்த மாதிரி நல்ல யோகம் தருமா, ஏன்னா இந்த காலத்தில் பார்க்குறது கஷ்டம். இந்த மாதிரி இருந்தால் பேரும் புகழும், அதாவது ஒரு கூட்டத்துக்கு தலைவன், நல்ல அரசனாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துருவோம். ஆரோக்கியமானவனா, பெரும் செல்வன். அப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், கோபமற்றவன். அப்பா, கோபமற்றவன்னா ஞானி தானே கோபம் இல்லாமல் இருக்கணும். கோபமற்றவன். இப்போ இந்த கோபமற்றவனா அந்த அதுக்கெலாம் நிறையா போகணும் தியானம் அதுன்னு. சரி, ரைட்டு. கோபமற்றவன், கடவுள் அனுக்கிரகம் பெற்றவன். சூப்பர் சூப்பர், அதுதான் இப்போ நம்மளுக்கு வேணும். பெற்றவன், புகழ் உடையவன், பெரும் புகழ் உடையவன், மன வலிமை உடையவன், எதையும் பேசி சமாளிக்கக்கூடியவன். சூப்பர். ஒரு மனுஷனுக்கு எல்லாமே தேவை. இங்கே தான் நல்ல யோகம் இருக்குது. துறவி, உயர்ந்த பதவிகளை வகிக்கும் தகுதி வாய்ந்த அறிவாளி அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த மாதிரி லக்னம் முதல் 6 வீடுகளில் இருந்தால் பலனை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நம்ம ஜாதக அலங்காரத்தில் 100க்கு மேலே யோகத்தை சொல்லியிருக்கு. ஒவ்வொரு யோகமாக இடையில பார்ப்போம். ஏன்னா இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா போர் அடிக்கும். இந்த மாதிரி குறைஞ்சது அந்த பாடலில், அந்த ஜாதக அலங்காரத்தில் நிறையா பாடல் சொல்லியிருக்கு. நீங்கள் கமெண்டில் போடுங்க, அது ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த இடையில கேள்விக்கு பதில் தரலாம். இந்த மாதிரி ஏன்னா எனக்கு சலிச்சு போச்சு, இந்த திருமணத்தை பற்றியே பேசியிருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிற யோகம்லாம் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்காட்டி போடலாம். அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கும்போது அதுக்கு இப்போ யாராவது கேட்குவாங்கள்ல, கமாண்டில் போடுவாங்க. நீங்கள் தமிழில் தான் போடணும். இங்கிலீஷ் நமக்கு வராது. இங்கிலீஷுக்கு கமாண்டுக்கு நான் பதில் தர மாட்டேன். தமிழில் கமாண்டு போடுங்க, அதுக்கு நான் பதில் தந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து அந்த மாதிரி போடுவோம். இந்த மாதிரி ஜாதக அலங்காரத்தில் நிறையா சொல்லுது. அதையும் பார்த்துக்கிட்டு இடையில ஜாதக அலங்காரம் என்ன சொல்லுது, அப்புறம் பாரி ஜாதகம், யவன காவியம் ஒவ்வொன்றும் சொல்லுவோம். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஜூம் மீட்டிங் மாதிரி போட்டு அடிப்படை ஜோதிடம் முதல் இந்த போர்ட்டில் வச்சு எழுதி அந்த பாடத்துக்கு இந்த மாதிரி ஜோதிடம் பழகணும், அதை படிக்கணும் ஆர்வம் உள்ளவர்கள் என்னுடைய, நான் ஒரு அனுபவஸ்தால் இருக்குல்ல, நான் ஜாதகம் பார்த்தா என்னுடைய அனுபவத்தையும் இந்த மாதிரி அடிப்படையாக ஒரு ஜோதிடர் ஆகணும்னா என்ன கற்றுக்கலாம், முதல்ல எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு தொடங்கலாம். அது கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ளே ஒரு போர்டெல்லாம் வச்சு எழுதி ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா ஒரு அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னாவே வந்து பஞ்சாங்கம் தெரிஞ்சிருக்கணும். நாள், நட்சத்திரம், ராசி, அதாவது நாள், நட்சத்திரம், திதி, கரண, யோகம், இந்த 5ஐயும் முதல்ல தெரியணும்.
அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி நிறையா இருக்குது. அதில் போர்டரில் போட்டு எழுதி அது விளக்கத்தை பார்த்து அது பாடம் நடத்தலாம். யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.